வெல்கம் டு ஜாலி கிட்ஸ் டைம். இது கதைக்கான நேரம். வாங்க இன்னைக்கு ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் நிறைய எலிகள் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்களாம். அதுங்க நிறைய எலிகள் தொல்லை தாங்க முடியாமல் அந்த வீட்டோட எஜமா ஒரு பெரிய பூனையை அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தாராம். அந்த பூனையும் அங்கேயும் இங்கேயும் போச்சான். ஆனால் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அந்த எலிகளை தங்களால் பிடிக்கவே முடியலையாம். அதுங்களும் போய் அந்த வலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சுக்கலாம். ஒரு நாள் ஒரு கட்டை மேலேருந்து தலைகையில் தொங்கி விளையாடிட்டு இருந்துச்சான் அந்த பூனை. அதை பார்த்து அந்த முட்டாள் எலிகள் அது செத்துருச்சுன்னு நினச்சி வெளியில் வந்து புத்திசாலித்தனமாக அங்கேயும் இங்கேயும் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்களாம். ஆனால் ஒரு வயசான எலி மட்டும் அந்த பக்கம் போகாமல் அந்த வலைக்குள்ளேயே பொந்துக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்துச்சான். அது எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த எலிகள் வெளியில் போய் விளையாண்டுச்சுங்களாம். உடனே அந்த பூனை ஒரு பெரிய கட்டையை எடுத்து அந்த எலிகளெல்லாம் அடித்து எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். அவசரப்பட்டு வலையிலேருந்து வெளியே வந்த எலிகளால் பாதுகாப்பான இடத்துக்குள்ளே போக முடியல. அதனால் அந்த பூனைக்கு ஒவ்வொரு எலிகளாக பசிக்கு போச்சு. இதனால் இந்த கதையோட கருத்து என்னென்னா, வயசில் மூத்தவங்க சொன்ன பேச்சை கேட்டு நடக்கணும், இல்லைன்னா அவங்களே பலியாக வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங். நாளைக்கு வேறு கதையோடு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.